வணக்கம். Exercise 3.4 Algebra 10th standard 4th sum. P square minus 3P minus 40. இது நம்ம factorize பண்ணுவோம். இப்போ 40 கவனிங்க. 40 நம்ம என்ன பண்ணலாம்? 8 5s are 8 5s are 40. இங்க minus 3 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு மைனஸும் இதுக்கு ப்ளஸ்ஸும் கொடுங்க. ஸோ இதுக்கு ப்ளஸ் சைன் கொடுக்கும்போது -8ல் +5 போயிட்டா -3 வந்துடுமா? அப்போ மேலே நம்ம என்ன எழுதலாம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். என்ன கிடைக்குது? P minus 8 இன்னொரு ஃபேக்டர் P + 5 கிடைக்குதா? சரி, கீழே பாருங்கள். கீழே நம்ம காமனாக எதை வெளில எடுக்கலாம்? 2P இங்கேயும் P இருக்குது, இங்கேயும் P இருக்குது. இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. எல்லாத்துலேயும் 2P காமனாக இருக்குது வெளில எடுக்கிறேன். ஸோ 2P காமனாக இருக்குது வெளில எடுக்கிறேன். இதில் 2P போச்சுன்னா ஒரு P இருக்கிற. ஸோ 2P × P 2PQ மைனஸ் இந்த 24 12 போடுறேன். 2 × 12 24 ஒரு P வெளில எடுத்தனால ஒரு P. ஸோ 2P × -12P -24P² வந்துடும். ப்ளஸ் இதை 32 ஏன்னா 2 × 32 64 P ஆல்ரெடி வெளில எடுக்கிறேன். ஸோ அப்படியே வச்சுக்காங்க ப்ராக்கெட். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 32 எடுக்கிறேன். ஸோ 32 எடுக்கும்போது -12 வரணும் இல்லையா சென்டரில் நமக்கு? அப்போ 8 4s are ஒரு 8 4s are 32. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இதுக்கு மைனஸ் இதுக்கு மைனஸ் கொடுக்குறேன். -8 -4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -12. ஸோ கீழே இந்த ஃபேக்டர் எடுத்து வரும். மேலே இருக்கிறத ஏற்கனவே எழுதுன்ட்டு அப்படியே எடுத்து எழுதுறோம். -8 P -8 P + 5 ஸோ இது நம்ம வெளில என்ன எடுத்தோம்? 2P எடுத்தோம். இங்கே ஃபேக்டரைசேஷன் என்ன கிடச்சி நமக்கு ஃபேக்டர்? P ஒரு -8 இங்கே P ஒரு -4 கிடச்சிருக்கு. ஏதாவது மேலே இங்கே கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். இங்கே ஒரு P -8 இருக்குது, இங்கே ஒரு P -8 இருக்குது. மீதி என்ன இருக்குது நமக்கு மேலே? ஒரு P + 5 மேலே இருக்குது பை கீழே என்ன இருக்குது? ஒரு 2P × P - 4 இருக்குது. ஸோ இது ஆன்சர். தேங்க்யூ.